வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். முருங்கைக்காய் சீசனில் முருங்கைக்காயாக சாப்பிட்டு அழுத்து போச்சுங்கிறவங்க இந்த மாதிரி முருங்கைப்பூ எடுத்து பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பூவில் ரொம்ப பழுத்த பூவெல்லாம் காஞ்சி போகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நல்லா வெள்ளையாக இருக்கிற பூவு மொக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே தாராளமாக தண்ணி விட்டு நல்லா அலசி சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு முருங்கைப்பூ இருக்குது. இப்போ இது ஒரு வாணலில் மண் சட்டியாக இருந்தால் ரொம்பவே உத்தமம். அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் நல்லா பொரிஞ்சு கடுகு நல்லா வெடித்து உளுந்தும் லேசாக செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலையை போட்டுட்டு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சது, ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நசுக்குனதையும் போட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிடலாம். ஓரளவுக்கு இது எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கை பூக்களை இதில் போட்டு மினிமம் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு பூ கொஞ்சமாக வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போதும். ஒரு பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடலாம். இதில் வந்துட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோடைய பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா விலக்கி விட்டு சென்டரில் நல்லா கேப் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் நமக்கு நல்லா வந்துட்டு சட்டி தெரிகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 முட்டை, விருப்பத்துக்கு ஏற்ப 3 போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். பட் இந்த 1 கப்புக்கு 2 ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 2 முட்டையை ஆட் பண்ணிவிட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், நார்மலாக நம்ம முட்டைக்கு எவ்வளோ சேர்த்துப்போமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு முட்டையில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே அடங்குற வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா ட்ரை ஆகி வந்துடும். முட்டையெல்லாம் வெந்து நம்ம நல்லா வணக்கி இருக்கிற முருங்கைப்பூவும் அதோடைய நல்லா கலந்து உதிரியாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். முட்டை கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆகி உதிரியாக இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப்பு தேங்காயை துருவுனதையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே பொடியாக அரிஞ்ச ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான முருங்கைப்பூ பொரியல் தயார். பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், முருங்கைப்பூ இப்போ அந்த முட்டையெல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. இந்த முருங்கைப்பூவில் இருக்கிற மருத்துவ குணங்கள் ஏராளங்க. அதில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு கண்ணில் இருக்கிற வறட்சியை குறைக்கும், ஞாபக சக்தியை தூண்டும், நரம்பு தளர்ச்சியை குறைக்கும். முருங்கை மரம் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பொரியலை செஞ்சிடலாங்க. மற்றவங்க முருங்கைப்பூ கிடைக்கும் போது கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.